ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த வழிகள் எல்லாம் வந்து நம்ம பணம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா, பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கும். ஆனால் அதை எப்படி பண்ணணும், எனக்கு வந்து பணமே கிடைக்கல, அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். நம்ம யூஸ்வலாக நம்ம மந்த்லி செய்யக்கூடிய செலவுகள்லேருந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம பணம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, மாதம் மாதம் நம்ம வாங்கக்கூடிய மளிகை பொருட்கள் வந்து நம்ம வந்து அதன் மூலியமாக நிறைய அமௌண்ட்ஸ் வந்து சேமிக்கலாம். எப்படியெல்லாம் வந்து சேமிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பிராண்ட்ஸ் இருக்கும். அதாவது இப்போ பிராண்ட் வைஸ் பார்த்தோன்னா நாகா, ஃபார்ச்சூன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், அனில் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம வாங்கலாம். இந்த எந்த பிராண்ட் ஒவ்வொரு பிராண்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ₹1 ₹2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு எந்த பிராண்ட்ஸ் வாங்கினா நமக்கு ரொம்ப சேவ் ஆகும் அப்படின்றத மாதிரி பார்த்து அந்த மாதிரி பிராண்ட்ஸில் நம்ம வந்து மளிகை ஜாமாக்கள் வந்து வாங்கலாம். ஒவ்வொரு பிராண்டுக்கும் ₹2 ₹3 கண்டிப்பாக வித்தியாசம் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது ஒரு மாதத்தில் ஒரு மளிகை ஜாமாவில் பார்த்திங்கன்னா ஒரு ₹30 நமக்கு கண்டிப்பாக வந்து மிச்சமாகும். அதே மாதிரி தான் காய்கறிகளும். நீங்கள் டெய்லி வாங்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து சாதாரண கடைகளில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு 1 வீக் தேவையான ஜாமான்கள் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதன் மூலியமாக கூட நமக்கு ₹20-30 ரொம்பவே மிச்சமாகும். பால் விலைகளும் அதே மாதிரி தான். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மிச்சம் பண்ணி சேமிக்கலாம். இப்போ பால்லாம் வந்துட்டு நம்ம நார்மல் பால் வாங்கிறோம் அப்படின்னா ₹45-50 வந்து கிடைக்கும். அதாவது மாட்டுப்பால். இது பாக்கெட் பால் வாங்கும்போது நமக்கு வந்து ரேட் வச்சு வந்து ₹26 ₹30 வரைக்கும் விற்கிது. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு வந்து நமக்கான 1 லிட்டர் பால் வாங்கும்போது ₹60 அந்த மாதிரி. இந்த பாலோட கம்பேர் பண்ணையில் ஒரு ₹10 இல்லை ₹14 வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு ₹4 அப்படிங்கிறது வந்து மாதம் பார்க்கும்போது நமக்கு 100 கணக்கில் போகும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம இது மாதிரி தேவையான விஷயங்கள்லாம் நம்ம சிக்கனம் பண்ணி நம்ம பார்த்து நம்மளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நம்ம வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லேருந்தே நமக்கு நிறைய அமௌண்ட்ஸ் வந்து மிச்சமாகும். இந்த மாதிரி மிச்சமாகக்கூடிய அமௌண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா சேவ் பண்ணணும், பட் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, எந்த வழியில் எனக்கு இப்போ வேறு மணியே இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து வீட்டு ஜாமாக்கு தான் பணம் தருவார், எனக்கு வந்து தனியாக அமௌண்ட் தர மாட்டாங்க, என்னால் சேமிக்க முடியலைன்னா கூட நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து நம்மளால் சேமிக்க முடியும். இப்படி சேமிக்கக்கூடிய அமௌண்ட்ஸை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க் இல்லை உண்டியலில் கூட நம்ம வந்து சேமிக்கலாம். எப்பயுமே நம்ம சேமிக்கும் பொழுது நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேமிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நமக்கு 100% ரிட்டர்ன்ஸ் வந்து அப்படியே கிடைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்ஸ் வந்து நம்மளுடைய தேவைக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சேமிக்கிறோம். ஸோ அந்த பணம் வந்து நமக்கு கரெக்டான முறையில் வர மாதிரி ஒரு நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இடத்துல வந்து நம்ம சேமிக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே மறக்கவே கூடாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இபி பில். இதுலேயே வந்து நிறைய சிக்கனம் வந்து பண்ணலாம். தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாமல் ஓடுறது. நிறைய வீட்டில் என்ன பண்ணுவோன்னா சார்ஜ் வந்து ஓடிட்டே இருக்கும். இந்த சின்ன சின்ன சார்ஜரில் கூட நமக்கு அந்த மைன்யூட்டான விஷயங்கள் கூட கணக்கு ரீடிங் ஆகும். அது நமக்கு டோட்டலாக பார்க்கும்போது அது ஒரு 10 ரீடிங் அப்படிங்கும்போது அதுக்கான அமௌண்ட்ஸும் நமக்கு கூட தான் வரும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நம்ம ஹாலில் இருக்கையில் ரூமில் தேவையில்லாமல் ஓடிட்டு இருக்கும், ரூமில் இருக்கையில் ஹாலில் தேவையில்லாமல் ஓடிட்டு இருக்கும். ஸோ நமக்கு என்னென்ன அப்ளையன்ஸ் எப்பப்போ தேவையோ அதை தேவையான நேரங்களில் பயன்படுத்திட்டு மிச்ச நேரங்களில் ஆஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதன் மூலியமாக கூட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மிச்சம் பண்ணலாம். இபி பில்லு அதில் நிறைய விஷயங்கள் மிச்சமாகலாம். இந்த மாதிரி நம்ம மிச்சம் பண்ணிகிட்டே வரும்போது மாதம் ஒரு ₹1000-2,000 கண்டிப்பாக நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை என்னால் பண்ண முடியலை அப்படின்னா இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு தேவைகளும் இப்போ பால் டெய்லி நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணுறோமோ ஸோ அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயங்கள் மந்த்லி வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பேக்கெட்லேயோ இல்லை ஒரு பர்ஸ்லேயோ வந்து போட்டு வச்சுட்டு, இப்போ பால்னால் அந்த பொருளில் இருந்து மட்டும்தான், அந்த பாலுக்குன்னு நம்ம ஒதுக்கணும் இல்லையா, ஸோ அந்த பர்ஸில் இருந்து மட்டும்தான் பணம் எடுக்கணும். அதே மாதிரி மல்லிகை அப்படின்னா அதில் இருந்து மட்டும்தான் எடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொலாப்ஸ் பண்ணாமல் தனித்தனியாக வச்சு அதிலிருந்து மட்டும் கரெக்டாக எடுத்து செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாதம் கடைசியில் ₹50-100 கண்டிப்பாக நமக்கு மிச்சமாகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மாத பட்ஜெட் எழுதும்போது நம்ம எல்லாரும் வந்து என்னென்னா, நான் பட்ஜெட் போடுறேன் ஆனாலும் என்னால் சிக்கனம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பட்ஜெட் போடும்போது நமக்கு ப்ரீவியஸ் மந்தில் நமக்கு என்னெல்லாம் வந்து ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அந்த ஸ்டாக்கில் நமக்கு தேவை என்னென்ன இருக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். இல்லை அப்படின்னா அது எக்ஸ்பைரி ஆகி அது வேஸ்ட்டும் ஆகிடும், திங்ஸும் வேஸ்ட் ஆகிடும், அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய மணியும் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ
நம்ம எப்போ பட்ஜெட் எழுதுறது முன்னாடியும் ப்ரீவியஸ் மந்தில் நமக்கு என்னெல்லாம் வந்து மிச்சமாயிருக்கு, இப்போ நமக்கு யூஸ்வலாக நம்ம டெய்லி என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் நம்ம பட்ஜெட்டில் எழுத கற்றுக்கணும். நம்ம என்றைக்காவது செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த பட்ஜெட்டில் போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அப்படி பண்ணும்போது மந்த்லி வந்து நம்ம கிராசரி வாங்கையில் அந்த மணி வந்து வேஸ்ட்டாக போயிடும். மணியாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம். பட் அதை ஒரு பொருளில் போட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் நமக்கு எதெல்லாம் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் நம்ம பட்ஜெட்டில் எழுதிட்டு நம்ம வாங்கிட்டு மிச்சம் எப்பயாவது நம்ம யூஸ் பண்ணுறது பக்கத்தில் இருக்க ஏதாவது கிராசரி ஷாப்ஸ்லேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் போட கற்றுக்கணும். அடுத்தது வந்து கேஸ், அதே மாதிரி சின்னதாக தேவைப்படுற பொருளுக்கு பெரிய பாத்திரம் வைக்கிறது, பாத்திரத்தை மூடாமல் வச்சுருக்குது, கீழே ஒவ்வொரு தடவை சமைச்சிட்டு கீழே வந்து ஆஃப் பண்ணி வச்சுரு, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கேஸ் வந்து மிச்சமாகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மணி இல்லைனாலும் நம்ம யூஸ்வலாக மந்த்லி செய்யக்கூடிய செலவுகளில் இருந்தே நம்ம மாதம் 1000லேருந்து 2000 ரூபாய் கண்டிப்பாக நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் எக்ஸஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கும். ஒரு சிலர் வந்து துணிகள் அதிகம் வாங்குவாங்க, சில பேர் வந்து மொபைலுக்கு வந்து நிறைய கேஸ், அதாவது கேஷ்பேக்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டு வாடகை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் இருக்கும். நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம குறைக்கலாம், எந்த மாதிரி இருக்குது, அப்படி நம்ம எதில் அடிக்டாக இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து நமக்கு அது தேவையா தேவையில்லையா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம மாத செலவுகளை ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமே தாண்டியும் என்னால் சேமிக்க முடியலை, என்னோட வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது ஜாப்ஸ் வந்து ட்ரை பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது என்னமோ இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் ஜாப் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு ஒரு சின்ன குக்கிங் தெரியுமா, இல்லை ஒரு சிங்கிங் தெரியுமா, என்ன வாட் எவர் என்ன தெரிஞ்சாலும் ஓகே தான். நம்ம வந்து ஈஸியாக நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக வந்து நம்ம அழகாக வந்து இது பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஓரளவு படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு டியூஷன் எடுக்கலாம், இந்த மாதிரி ஈஸியாக வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, டைலரிங் தெரிஞ்ச வீட்டிலே தைக்கலாம், இதை வந்து வீடியோவாக எடுத்து போடலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலியமாக இப்போ நம்ம வந்து இது வந்து சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. இதுக்காக நம்ம வெளியில் போய் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. கொஞ்சம் எஃபர்ட் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சிக்னிஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப்ஸோ லைக்ஸோ எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ப்ளஸ் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.